இன்று நாம் டங் ட்விஸ்டர் என்று சொல்லக்கூடிய நாவிரல் வாக்கியங்களை பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போறோம்? சத்தமா கேட்கல. டேய், நேத்து நான் உன்னை அடிச்சத உன் காது போச்சுன்னு நினைக்கிறேன். நேத்து நீ என்ன அடிக்கவே இல்லையே. ஐயோ, அப்ப மறந்துட்டீனா? அப்ப இந்தா. ஏண்டா 2 தடவை அடிக்கிற? அது இன்னைக்குரியது. ஏண்டா 3 தடவை அடிக்கிற? நான் நாளைக்கு லீவுடா. இளவட்டம் தான் எங்க கட்சி பரவட்டும் தான். அங்கே என்ன சத்தம்? அடி வாங்க போகிறீர்கள். உங்களுக்கு சிரமம் வேண்டாம் சார், நானே அதை பாத்துக்கிட்டேன். நீங்க ஆரம்பிங்க. ஆங்கிலத்தில் டங் ட்விஸ்டர் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? டங் சுவிட்சர் பேரே வித்தியாசமா இருக்கே. என்னடா உனக்கு டங் ட்விஸ்ட் ஆகுது? தமிழில் அதை நாவிரல் என்பார்கள். இன்று நாம் நாவிரல் பயிற்சி பண்ண போகிறோம். நான் சொல்வதை மறுபடியும் சரியான உச்சரிப்புடன் சொல்ல வேண்டும். சரியா? சரியா. என்ன கொழுப்பா? என்ன கொழுப்பா? நிறுத்துற. இதான் சாக்கு என்று என்னை டா என்கிறாயா? ஐயோ மணிங்கள் ஐயா, டங் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. நான் இன்னும் டங் ட்விஸ்டர் சொல்லவே இல்லை. இதை சொல். ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு மணி. ஐயோ, எனக்கே டங் ட்விஸ்ட் ஆகுதே. ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு முடி நரைமுடி. எங்கே நீ சொல்லு. என்ன உளறுகிறாய்? சார், ஃபர்ஸ்ட் நீங்க தான் உளறீங்க. நீ சொல்லு. நான் சொல்றேன் சார். ஓடுற நரியில ஒரு மணி, கிளநரி முதுகுல ஒரு மணி நரைமுடி. நீ சொல்லு. ஓடுறதுல ஒரு நடி கழுவுடி ஓடுறதுல. ஏன் எல்லோரும் இப்படி பண்ணுகிறீர்கள்? எனக்கு எரிச்சலாக இருக்கிறது. சரி, எளிதாக தருகிறேன். ஆடுற கிளையில ஒரு கிளை தனிக்கிளை, தனிக்கிளை தனில் வந்த கடிகளும் இனிக்கலை. நீ சொல்லு. ஆடுற கலையில தடிக்கலை கடிகளும் இனிக்கலை. உளராதே. நீ சொல்லு. சுண்டக மேற்று சார் இதெல்லாம். தடிக்கலை இனிக்கலை, கனிக்கலை இனிக்கலை. சரி, இதை எழுதிக் கொள்ளுங்கள். இதை வீட்டில் சொல்லி பார்த்து விட்டு வாருங்கள். சார், இதெல்லாம் வீட்டுல பிராக்டிஸ் பண்ண பையனுக்கு பேய் பிடிச்சிருந்து எங்க அப்பா வேப்பல் அடிக்க கூட்டிட்டு போயிருவாரு சார். இப்போது என்ன பண்ணுவது? சார், வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்? கொலையா முந்திரிக்கா, கொலைஞ்சு போச்சு கத்திரிக்கான்னு விளையாடலாம் சார். இது தமிழ் வகுப்பு, கேம்ஸ் பீரியட் இல்லை. அதேதான் சொல்றேன். இது இப்போ இங்கிலீஷ் வகுப்பு. இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மணி அடித்து விட்டதா? சொல்லவே இல்லை. அது கேட்கவே இல்லை என்று சொல்ல வேண்டும் ஐயா. என்னையே திருத்துகிறாயா? உன்னை நான் திருத்துகிறேன். இவனெல்லாம் திருத்தவே முடியாது சார். நீங்க கிளம்புங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ்ல நம்ம டங் ட்விஸ்டர்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு என்னடா டங் ட்விஸ்டர் டேயா? இல்லடா, இன்னைக்கு ஃப்ரைடே. நீ எல்லாம் படிச்சு நல்லா வருவ. எல்லாரும் இத சொல்லுங்க. ரெட் பிளட், ப்ளூ பிளட். வேகமா சொல்லுங்க. நீ சொல்லு. ரெப்பே பூபே, ரெப்பே பூபே, ரெப்பே பூபே. ஸ்டாப் இட். நீ சொல்லு. சார், இது ஜிம்பிளா இருக்கு. எனக்கு வேற ஏதாவது கொடுங்க. கொடுக்கிறேன். சொல்லு. சிம்பிள். ஜிம்பிள், ஜிம்பிள், ஜிம்பிள். சார், இது அதை விட ஜிம்பிளா இருக்கு. வேற ஏதாவது கொடுங்க. அடி தான் கொடுக்க போறேன். சார், அது எனக்கு வேண்டாம். இவனுக்கு கொடுங்க. சரி, இத சொல்லு. I saw a kitten eating chicken in the kitchen. I saw a chicken in the kitchen, in the chicken kitchen, chicken. I saw a chicken eating chicken in the kitchen. Shut up. நீ சொல்லு. சார், நான் வேற ஏதாவது டங் ட்விஸ்டர் சொல்றேன் சார். என்னது அது? இது யார்த்த சட்டை, எங்க தாத்தா சட்டை. 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 டேய், என்னது இது? மெதுவா சொல்லு. சார், மெதுவா சொன்னா எனக்கு வராது. வேகமா சொன்னாலும் வரலையே. சார், அவன் தமிழ்ல சொல்றான் சார். தமிழா? This is English class. You should say it in English. சார், ஆக்சுவலா இங்கிலீஷ்ல என்ன பேசினாலும் அது டங் ட்விஸ்டரா தான் இருக்கும். அப்படியா? As I'm suffering from fever 5 times சொல்லு. As I'm suffering from fever, I am unable to attend class. As I'm suffering from fever, I am unable to attend class. As I'm suffering from fever, I am unable to attend class. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் போய் சயின்ஸ் டீச்சர் அனுப்பிச்சு வைக்கிறேன். என்னங்களா இங்கிலீஷ் வாத்தியாருக்கு புரியாத மாதிரி பேசுனீங்களாமே. நாட்டுல யாரு என்ன பேசணும்னே தெரியாம போச்சுடா. நாங்களா அங்க பேசிட்டு இருக்கீங்க. டங் ட்விஸ்டர்ன்றது ஒரு நல்ல எக்ஸசைஸியா. அது பண்ணா நாக்குல ஒரு சுழற்சி ஏற்பட்டு வார்த்தைகள் தெளிவாக உச்சரிக்கக்கூடிய ஒரு மேன்மையான விளைவுகளை சொற்களில் ஏற்படுத்தி சீருடனும் சிறப்புடனும். சார், இதை திரும்பி சொல்லணுமா சார்? இல்லையா? ஏன்? அப்போ பேசுங்க, நோ ப்ராப்ளம். என்னையவே கிண்டல் பண்றியா? என்னையவே கிண்டல் பண்றியா? என்னையவே கிண்டல் பண்றியா? என்னையவே கிண்டல் பண்றியா? நிறுத்துறா. இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள கிளாஸ் முடிஞ்சிருச்சா? எப்பவுமே இப்படிதான் நடக்குது. என்னன்னு செக் பண்ணணும். வரேன்.
இன்னைக்கு மேத்ஸ் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது 1 3 3 2 6 3 9 4 12 5 15. ஆஹா, அப்ப இன்னைக்கு எல்லா கிளாஸ்லயும் டங் ட்விஸ்டர் தான் போல. இந்த டங் ட்விஸ்டரா? 3வது வாய்ப்பாடு உனக்கு டங் ட்விஸ்டரா? 3வது வாய்ப்பாடு நாளைக்கு 30 தடவை எழுதிட்டு வரேன். சார், எனக்கு ஒரு தடவையே எழுத தெரியாது, எப்படி 30 தடவை? போய் ஹெட் மாஸ்டரை பார்த்துட்டு வா. நல்லா படிக்கலடா. பூடை மேல் பதிலோ பதில் மேல் பூடையோன்னு சொல்லுவாங்களே, பாகா புளிச்சதோ பாகா வாய் புளிச்சதோ இல்ல. இவருக்கு இன்னைக்கு டங் ட்விஸ்டர் டே தான் போல இருக்கு.